பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் இந்த வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் தேவ வார்த்தை லூக்கா புஸ்தகம் 12வது அதிகாரம் 30வது வசனம். இவைகளை எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள், இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் ஒரு சின்ன சம்பவத்தை, ஒரு சின்ன நடந்த சம்பவத்தை உங்கள்ட்ட சொல்கிறேன். ஒரு பையங்கிற போது ஒரு சின்ன பையன் தான், ஒரு வாலிப வயசுன்னு சொல்ல முடியாது, ஒரு 15 வயசு, ஒரு வாலிப வயசு தான். அப்போ அந்த பையன் என்ன, அவங்க அம்மா அப்பா இறந்து போனாங்க. அம்மா அப்பா இறந்த உடனே இவனுக்கு சொந்த பந்தங்கள்ட்டெல்லாம் போகிறான். எங்கேயாச்சும் இருந்து அவங்க கூடால சித்தி பெரியப்பா அப்பாவுக்கு சொந்தம், அம்மா சொந்தம் போகிறான். எங்கேயாச்சும் அவங்க ஏதாவது சாப்பாடு கிடச்சுன்னா அங்கே சாப்பிட்டு ஸ்கூலுக்கு வரலாமே. ஆனால் யாருமே இவனை ஏற்றுக்கொள்ளலை. அப்படி ஏற்றுக்கொள்ளாத நேரத்தில் அவன் பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் இப்படிப்பட்ட இடங்கள்லாம் போய் அங்கேயே அந்த இடத்தையே படுத்துட்டு காலையில் எழுந்திரிச்ச உடனே, அம்மா ஐயா சாப்பாடுறதுக்கு ஏதாச்சும் காசு கொடுங்கம்மா, காசு கொடுங்க ஐயா, சாப்பாடு போடுங்கம்மா, இப்படி ஒவ்வொரு ஆள்கிட்டையும் கையேந்துகிற சூழ்நிலையில் இருந்தான். அப்போ திடீர்னு ஒரு ஆள் அதிகமாக கொஞ்ச நாள் வந்துட்டே வருவார். காரில் வரும்போது கொஞ்சம் ஏதாச்சும் ஆகாரம் கொடுப்பாரு, ஆகாரம் கொண்டு வந்து கொடுப்பாரு, கொஞ்சம் காசு கொடுப்பாரு, இப்படி தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தார். அவர் ஒரு நாள் பாரு, இவனுக்கு நிலைமைன்னு, ஐயா அம்மா எனக்கு ஏதாச்சும் கிடைக்காதா, இன்னைக்கு இவர் ஏதாச்சும் தரமாட்டாரா, அவங்க எதுவும் தரமாட்டாங்களா, அப்படி பிச்சை எடுக்கிற சூழ்நிலை. அனாத வாழ்க்கை வேற. அப்போ அனாதையா இருக்கிறவங்களுக்கு தான் யாரும் இல்லை, அம்மா இல்லை, அப்பா இல்லை, அப்படிப்பட்டவங்களுக்கு தான் அதுக்கு அருமை தெரியும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவங்களாம் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், தெரியும் கண்டிப்பாக. இதே பிள்ளை ஒன்று புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த நிலைமை எப்படி, அனாதையா அம்மா அப்பா இல்லாமல், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்க என்னது இடம் இல்லை, உண்ண உணவு இல்லை, இருக்க இடம் இல்லை, இது தேவைகள் சந்திக்க முடியாமல் இருக்குது. ஒரு ட்ரெஸ்ஸை போட்டே ஓட்டிகிட்டு இருக்கிறான். அந்த சூழ்நிலையில் ஒரு காரில் கொஞ்சம் நாளாட்டு கொஞ்சம் சாப்பாடு, கொஞ்சம் காசு கொடுத்த ஆள் சொல்கிறாரு, அடிக்கடி வந்துட்டு போன ஆள் சொல்கிறாரு, தம்பி நான் உன்னை என் சொந்த பிள்ளையா ஏற்றுக்கொள்கிறேன், என் கூட வாரியா, உன்னுடைய எல்லா தேவையும் நான் சந்திக்கிறேன்னு சொன்னேன்னு. ரொம்ப சந்தோஷம் இல்லை, சரியா கண்டிப்பாக வரேன்னு உடனே காரில் ஏறி போயிட்டான். போனோன்னே இவ்வளோ நாளும் அவன் சட்டு வாங்கினா, ஒரு துணி வாங்கணும்னா அவனுக்கு தேவை கஷ்டம். ஒரு துணி கூட கிழிஞ்ச துணியும் போட்டுருக்கான். சாப்பாடு அரைக்குறை சாப்பாடு கிடைக்குது. தூங்குற போது பக்கத்தில் உள்ள நாய் பன்னி எல்லாம் படுத்து எடுக்கும், நாய் படுத்து அந்த இடத்துல தான் தூங்கணும். இப்படி உள்ள சூழ்நிலை இருந்தவனுக்கு இந்த ஆளு சொன்ன வார்த்தையில ரொம்ப சந்தோஷப்பட்டு காரில் ஏறி போகிறான். அவருக்கு பிள்ளை இல்லை அவருக்கு. அவர் போனோன்னே அவனுக்கு கிடைக்க என்னது, எப்போ அவன் நினைச்ச நேரத்தில் என்ன ட்ரெஸ்ஸும் அவனுக்கு வாங்கிக்கலாம். சாப்பாடு, விதவிதமான சாப்பாடு, தேவைகள், இருக்கிற இடம், நல்ல ஒரு பெட்ரூம்ல 4-5 பெட்ரூம் உள்ள வீடு. அவரும் இவனை மட்டும் தான் இருக்கிறாங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. எப்படி ஒரு தேவைன்னு வரும்போது இந்த உலகத்தெல்லாம் கைவிட்டுரும், ஆனா ஆண்டவர் கைவிட மாட்டாரு. ஆனா பாருங்க, இவன் யாருமே, அவன் சொந்தக்காரங்க யாருமே ஏற்றுக்கொள்ள. ஏன்னா அம்மா அப்பா இல்லை. நம்ம ஏற்றுக்கொண்டா இவனுக்கு படிப்பு செலவுல இருந்து, இவனுக்கு சாப்பாடு செலவு வந்து எல்லாம் நம்ம தான் பார்க்கணும். இப்படி யோசிக்கும் போது அவங்க ஏற்றுக்கொள்ள வேணா, 1-2 நாள் சாப்பாடு கொடுக்கலாம், அதுக்கு நீ எப்பவுமே இவனை பராமரிக்க முடியுமான்னு விட்டுட்டாங்க. ஆனா அந்த மனுஷன், எங்கேயோ இருந்த மனுஷன், அடிக்கடி கொஞ்சம் தேவைகளை சந்திச்சின மனுஷன், அவன் சொந்த பிள்ளை அந்த மகனை ஏற்றுக்கொண்டு அவனுக்குள்ள எல்லா தேவையும் சந்தித்து, அல்லையா அவனுக்கு என்னெல்லாம் தேவை, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம் எல்லாம் அவனுக்கு வேண்டியபடியெல்லாம் செய்து தேவையெல்லாம் சந்திச்சு அவனை என்ன செய்யறாரு, பொண்ணு சொந்த பிள்ளையை ஏற்றுக்கொண்டு அவனை வழி நடத்துறாரு. ஹல்லேலூயா. அவனுக்கு தேவ பிள்ளை, அவனுக்கு இதே மாதிரி சந்தோஷமே இல்லை. இந்த உலகத்துல அவன் சொந்த பந்தங்களை யாருமே ஏற்றுக்கொள்ளாத போது இந்த மனுஷனை உதவி செஞ்சானே சொன்ன ரொம்ப சந்தோஷத்தோட அந்த ஆள் கூட அவனுடைய படிப்பு தொடருக்கு தேவையா எல்லாம் சந்திச்சு அவனை என்ன செய்யறாரு, ஸ்கூலுக்கு பழையபடி அனுப்பி விடுறாரு. சந்தோஷத்துக்கு ஒரு அளவே இல்லை. ஏன்னா படிக்க யாரும் வைக்க மாட்டாங்க. அல்லையா வேணா 2 நாள் சாப்பாடு போடுவாங்க சொந்த பந்தம்னா. இல்லாட்டி ஏதாச்சும் எங்களுக்கு தோப்புல ஒரு வீடு இருக்கு, வேணா தோப்புல தங்குறியா, அங்கேயே இருந்துட்டு அந்த தோப்பை பராமரிக்கிறியா அப்படின்னு நினைப்பாங்க. தவிர அந்த பையனுக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குது, அவனை படிக்க வைக்கணும், அவனுக்கு ஒரு ஃபியூச்சர், அவனுக்கு எதிர்காலம் இருக்குன்னு 90% மக்கள் இந்த நாட்களை விரும்புறதே கிடையாது. தங்களுக்கு கீழே ஏதாச்சும் ஒரு வேலைக்காரனா வச்சுக்கலாமே. ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை அப்படிதான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் ரட்சகருமா இயேசு கிறிஸ்து என்ன நினைக்கிறாருன்னா, அவர் சொந்த பிள்ளையா, எவ்வளோ அந்த பிள்ளை எப்படிப்பட்ட நிலைமையில இருந்து வந்திருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு சொந்த பிள்ளையா பராமரிச்சு அவருடைய எல்லா தேவையும், ஹல்லேலூயா, இழந்து போன பணத்தையும் பலத்தையும் திருப்பி கொடுக்கிறவர் அவர் தான். அப்ப அவர் தாயின் தகப்பனுமா இருந்து அந்த பையனை என்ன செய்யறாரு, ஏற்றுக்கொள்ளுற மாதிரி ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுறாரு. தேவப்பிள்ளை, அதனால இந்த நாட்கள்ல நமக்கு தேவைகளுக்கு மட்டும் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இவைகள் எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள், இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். இந்த உலகத்துல எனக்கு யாருமே இல்லை, எனக்கு யாருமே இதெல்லாம் என்னுடைய காரியங்களை செய்ய முடியாதுன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு இந்த உலகத்துல உண்ண உணவும், உடுக்க உடை, இருக்க இருப்பிடம் எல்லாமே தேவை. ஹல்லேலூயா. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஆனா திடீர்னு அது கிடைக்காம போகும்போது திணறி போய் பதறி போய் நீங்க இருக்கிறீங்களா, எல்லாம் இழந்து போனேனே, என் பிள்ளைக்கு நீ அடுத்த நேரம் நான் என்ன செய்ய போறேன், எல்லாம் சேர்த்து வச்சது ஒரே நேரத்துல ஒரு வியாதினால போயிட்டு
அந்த வியாதிக்கே எல்லாம் கொண்டு கொடுத்துட்டேனே, ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? அல்லையா? இந்த பிள்ளைய இந்த உலகத்துல எவ்வளோ பெரிய மனுஷனாட்டம், எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர்களா இருந்தாலும் அவங்க பிள்ளைகளுக்கு வியாதியை சுகமாக்க முடியாம எத்தனையோ பேர் தவிக்கிறாங்க. பணத்தை வச்சு மட்டும் இந்த உலகத்துல எல்லாம் சாதிச்சனா முடியவே முடியாது. அல்லையா? அனாதையாக்கப்பட்ட நிலையில இந்த பையனுக்கு அந்த ஆள் என்ன செய்யறாரு? தேவனை போல அன்பாடு அவனை அந்த பையனை சொந்த பையனை ஏற்றுக்கொள்றாரு. இதே மாதிரிதான் ஆண்டவர் ரட்சிக்கிறோம் இயேசு கிறிஸ்து. நீங்க அனாதை, உங்களுக்கு யாருமே இல்லை, இனி என் வாழ்க்கையில அவ்வளவுதான், எனக்கு தேவையில் சந்திக்க முடியல, என் வாழ்க்கையில எல்லாம் நஷ்டம் கஷ்டம் வியாதி, என்னால என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, எல்லாம் சிலவங்க சொல்லுவாங்க இனி என் வாழ்க்கை அவ்வளவு புகஞ்சு போச்சு, என் வாழ்க்கை முடியவே முடியாது, இனி தேராத கேஸ். சிலவங்க சொல்லுவாங்க, சில பசங்களை பொண்ணுங்களை சொல்லுவாங்க, இந்த பையனா இந்த பொண்ணா இது தேராத கேஸ், இதெல்லாம் இதுக்கு மெமரி பவர் எல்லாம் கிடைக்காது, இது என்னதான் எங்க போனாலும் இது அப்படியே தான் இருக்கும், என்ன படிச்சாலும் மண்டையில ஏறாது. ஆனா அப்படிப்பட்டவங்க தான் எவ்வளவு பெரிய போஸ்டிங்லாம் போயிருக்காங்க தேவ பிள்ளைய. அல்லேலூயா. இவங்க எல்லாம் ஜனாதிபதி ஆக முடியுமா? அல்லேலூயா. ஆனா ஜனாதிபதி ஆயிருக்கிறாங்க எங்க? அமெரிக்கால. யாரு? அல்லேலூயா. ஜனாதிபதி யாரு தேவ பிள்ளை உங்களுக்கு தெரியுமா? நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். யாரு? ஆபிரகாம் லிங்கன். அவரு யாரு? ஒரு செருப்பு தைக்க, அவங்க செருப்பு தைக்க தான் அவங்க அப்பாய்க்கு வேலை. அவரு என்ன ஜனாதிபதி ஆனார். அதான் ஏசப்பா எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர். எல்லாம் இழந்து போய் எல்லாம் முடிச்சுன்னு போய் இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்கிறவர், அற்புதத்தை செய்கிறவர், அதிசயத்தை செய்வார். அதுக்கு ஒரு உதாரணம் ஒரு எடுத்துக்காட்டு ஒரு ஸ்டோரி சொல்லணும்னா, நீங்க லூக்கா அதிகாரம் 15வது லூக்கா புத்தகத்துல 15வது அதிகாரம் போனீங்கன்னா, ஒரு இளைய குமாரன், ஒரு அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கிறாங்க. அந்த 2 பேர்ல அண்ணன் கொஞ்சம் நல்ல மனுஷன், இளைய தம்பி என்ன செய்யறான்னா தகப்பன சொல்றாரு, உங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கோ அதுல 2ஆ பங்கு போட்டு ஒரு சொத்தை எனக்கு தந்துருங்க, மூத்தவனுக்குள்ள அவனுக்கு 2ஆ கொடுத்துருங்க, எனக்கு தாங்கன்னு சொல்லு. அப்பா சொல்றாரு, எவ்வளவு கேட்கிறாரு, மகனே எனக்கு 2 பிள்ளைங்களை நீ ஒருத்தன், ஆனா நீ உன்னை நல்லா படிக்க வச்சேன், எல்லாம் செஞ்சேன், ஆனா அந்த சொத்துக்கள் நீ கொண்டு போனா யாராச்சும் கெட்ட நண்பர்கள் வந்தா உன் வாழ்க்கையும் அழிச்சிடுவாங்க, உன் சரீரமா அழிஞ்சு போவோம், நீ எல்லாம் இழந்து போய் வர வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னா. அவன் கேட்கவே இல்லை. நான் இப்ப இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமா வாழணும், அதுக்கு நான் என்ன செய்யணுமோ அதை தான் செய்யணும். ஒருவேளை நான் நாளைக்குள்ள காரியம் நான் யோசிக்கிறேன், என் பங்கை தந்துருங்க, என் பணமும் என் ப்ராப்பர்ட்டியும் தந்துருங்கன்னு சொன்னோன்னா அவர் நேராக பாதியாட்டு பங்கு போட்டு இளைய பையனு கொடுத்துட்டாரு. மூத்த பையன் அவர் கூட இருக்கிறார். அப்போ இளைய பையன் என்ன செய்யறாரு, அவருக்கு நண்பரோட கூட சேர்ந்து அவருக்கு எல்லா சொத்தும் எவ்வளோ அப்பா தன்னுடைய ஷேர் எவ்வளோ கொடுத்தாங்களோ அவ்வளோத்தையும் அழிச்சு நாசமாக்கி சாப்பாட்டுக்கு வழி இல்லாதப்போ கொஞ்சம் பேர் பன்றி மேய்க்கிறாங்க. எப்படி பன்னிக்குட்டியை மேய்ச்சிட்டு இருக்காங்க. அந்த பன்னிக்குட்டிகளுக்கு தவிடு, அதுகளுக்கு தவிடு கொடுப்பாங்க பன்னிகளுக்கு. அந்த தவிடு கூட சாப்பிடுறதுக்கு வழி இல்லைன்னு நினைக்கும், அவ்வளோ பசியா இருக்கிறான். உடனே பன்னி மேய்க்கிறப்ப சொன்னா, ஐயா எனக்கு நான் பன்னி மேய்க்கிறேன், ஆனால் எனக்கு ஏதாவது தாருங்கன்னு சொன்னேன்னு அவங்க பன்னி மேய்க்க விட்டுட்டு என்ன செய்யறாங்கன்னா கொஞ்சம் தவிடு பன்னிக்கு வைக்கிறது கொடுக்குறாங்க. பன்னிக்கு வச்ச தவிடு இவன் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு இருக்கான் பசியில. அவங்க நீ இந்த இடத்துக்கு வரவே கூடாது, ஏன்னா எங்களுக்குள்ள பன்னிக்குள்ள தவிடு நீ எடுத்து சாப்பிட இருக்கும், உனக்குள்ள உனக்கு பிந்தி தானே கிடைக்கும், இவன் முதல்ல உனக்கு கொடுக்க முடியுமான்னு கேட்டோன்னா இவனுக்கு கண்ணீரா வருது. தன்னுடைய தகப்பனுக்கு வீட்டில் எத்தனையோ வேலைக்காரங்க இருக்கிறாங்க. அந்த வேலைக்காரர்களுக்கெல்லாம் அவர் எவ்வளோ சாப்பாடு கொடுக்குறாரு, பணம் கொடுக்குறாரு, ஆனா எனக்கு பன்னிக்கு போடுற தவிடு கூட கிடைக்க மாட்டேன்னு சொல்லி இப்ப நினைச்சிட்டு அப்பா சொன்னதை அன்னைக்கு நினைக்கிறான். அல்லேலூயா. தேவ இந்த நாட்கள்ல எல்லா பிள்ளைங்களுக்கும் அம்மா அப்பான்னா சின்ன வயசுல எல்லாம் பாகற்கான்னு சொல்லுவோம்ல, பாவக்கா மாதிரி அவங்க சொல்ல அட்வைஸை பார்த்தா ஐயோ இவங்க எப்போ பார்த்தாலும் அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க, எங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிட போல இருக்குது அப்படி நினைப்பாங்க. ஆனா இளம் வயதுல எல்லாத்துக்கும் அப்படிதான் இருக்கும். படி மக்களே, ஒரு நல்ல மெமரி பவர் வேணும், நீ ஆண்டவரை தேடு, கடவுளை தேடு, கும்பிடு, நீ நல்லா ஜெபி பிரேயர் பண்ணு, நல்லா நீ படிக்கணும், இப்போ படிக்கலாட்டி நீ பிற்காலத்து வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு சொன்னா எல்லாத்துக்கும் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா அதே மாதிரிதான் பைபிள் சொல்லுது, கெட்டு போகிறவர்களுக்கு வேத வசனம் பைத்தியமா இருக்குமா. ஆண்டவர் சொல்றது அம்மா அப்பாவை நேசிக்கணும், ஆச்சி தாத்தா பாட்டிங்களை நேசிக்கணும், உங்க பக்கத்தில் உள்ள நண்பர்களை பகைக்க கூடாது, என்னைக்கா இருந்தாலும் சிறு குச்சியும் பல்லுக்கு உதவும், எல்லா மனுஷனும் தேவைதான், யார்ட்டையும் சண்டை போடக்கூடாது, கெட்ட வார்த்தை போடக்கூடாது, அன்பா இருக்கணும், ஐக்கியமா இருக்கணும், நல்ல நண்பர்களை வச்சுக்கணும், கெட்ட நண்பர்கள் சுத்தக்கூடாது, தேவையில்லாத படத்துல இருக்கக்கூடாது. இப்படி அம்மா அப்பா சொல்லுவாங்களா இல்லையா? அப்பமா எல்லா பிள்ளைகளும் கசப்பா இருக்கும். தேவையில்லாம எப்ப பார்த்தாலும் சீரியல் பைத்தியமா தெரியாத, டிவி பைத்தியமா தெரியாத, தேவையில்லாத இடத்துல நிக்காத, அப்படி இப்படி சொல்லுவாங்க. ஆனா நம்ம என்ன செய்வோம், கேட்கவே மாட்டோம். ஆனா குறிப்பிட்ட காலம் வந்தவரும் நம்ம கூட உள்ளவங்களும் அடுத்த ஸ்டேஜுக்கு போய் ஆசீர்வாதம் பிளஸிங்க வாழும்போது நம்ம மட்டும் அதே நிலைமையில இருந்தா எவ்வளவு அவமானம். நம்ம கூட இருக்கிறவங்களாம் கூட இருப்பாங்க, ஆனா அவங்க எல்லாம் நல்லா படிச்சு மேல வரும்போது நம்ம மட்டும் ஒரு டிகிரியோட இல்ல ஒரு 10th இருந்தா ஒரு 12th இருந்தா எப்படி இருக்கும்? அவமானம் தானே.
அதனால படிக்கிற காலத்துல நல்லா படிக்கணும். அம்மா அப்பா சொன்னா, ஆச்சி பாட்டி தாத்தாங்க சொன்னா அந்த அட்வைஸ் கேட்கணும். நம்ம வீட்டுல யாரு நல்ல பெரியவங்களா இருக்கிறாங்களோ அவங்க நல்ல அட்வைஸ் சொன்னா யாரா இருந்தாலும் கேட்கணும். கெட்டதை நீ கெட்ட வார்த்தை போடு, நீ மற்றவங்களுக்கு விரோதமா எழும்பணும், நீ அப்படி செய்யணும் இப்படி செய்யணும், மோசமான செஞ்சா அதை நம்ம கேட்கவே கூடாது. ஹல்லேலூயா. யாரு நல்லது சொன்னாலும் ஐயோ அவங்க வேற மதத்தாளு, அவங்க வேற கலர், அவங்க பிளாக் இல்ல ஒயிட்டா இருக்கிறாங்க, அவங்க ஒயிட் இல்ல பிளாக்கா இருக்கிறாங்க, அவங்க வேற ஜாதி, அப்படி இப்படின்னு சொன்னா அப்படி கேட்க கூடாது. அவங்க நல்லது சொன்னா யாரா இருந்தாலும் கேட்கலாம். ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கங்க. அந்த இளைய குமாரன் அவங்க அப்பா கூட இருக்கிற வரை, அவனுக்கு வீட்டுல சொந்த வீட்டுல இருக்கிற வரை அவன் நல்லா தான் இருந்தான். அண்ணன் கூட இருந்தான், அண்ணன் அப்பா குடும்பங்கள் இருந்து. ஆனா என்னைக்கு அப்பாவை பகைச்சிட்டு போனானோ, குடும்பத்தை பகைச்சிட்டு போனானோ, அன்னைக்கு இருந்து அவனுக்கு என்ன செய்யுது, சாப்பாட்டுக்கு கூட வழியில்லாம ஆயிட்டு. காரணம் அப்பா வீட்டுல இருக்கும்போது அவனுக்கு எல்லாம் கிடைக்குது, துணிமணி கிடைக்குது, சாப்பாடு கிடைக்குது, குளிக்க சோப்பு கிடைக்குது, தலைக்கு எண்ணெய் கிடைக்குது, ஷாம்பு கிடைக்குது, அவன் கிடைக்கிறதெல்லாம் கிடைக்குது. அவனுங்க நண்பர்கள் வந்தா கூட்டிட்டு வந்தா வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வருவான், ரோட்ல கொண்டு விடுவான் இல்ல, அவன் தேவையெல்லாம் சந்திக்கப்படுது. ஆனா என்னைக்கு அப்பாய்க்கு வீட்டுல இருந்து மிஸ்ஸிங் ஆகி அவன் கெட்ட நண்பர்களோட போனானோ, அவன் என்னது எல்லாமே இழக்கிறான். தன்னை இழக்கிறான், தன்னுடைய சரீரத்தை இழக்கிற மாதிரி, சிந்தனைகளை இழக்கிற மாதிரி, தீய பழக்கம் அசுத்தங்கள்லாம் வந்து ஒட்டிக்கிடுது, ரோட்ல போற எல்லாம் வந்து ஒட்டிக்கிடணும்னு சொல்ற மாதிரி வரும். அதனால இந்த நாட்கள்ல உங்க குடும்பத்துல அம்மா அப்பா குடும்பத்தார் சொல்ல நல்ல அட்வைஸை கேளுங்க. யாரையும் வெறுக்காதீங்க. நல்லது சொல்லும் போது அது பாவக்கா மாதிரி கசப்பா தான் இருக்கும், ஆனா அதை எடுத்துக்கிட்டா அது ஒரு விட்டமின்ஸ் மருந்து மாதிரி. ஹல்லேலூயா. அது உடம்புக்கு நல்ல போர்ஸாக்க தரும். அதனால இந்த நாட்கள்ல இந்த செய்தியை கேட்டு பார்த்துக்கிற உங்க வாழ்க்கையில சொல்லுறேன், உங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே நல்லது செய்யுங்க, கெட்டதை சிந்திக்காதீங்க. உங்களுக்கு உள்ள எல்லா தேவையும் கடவுள் சந்திப்பாரு. கடவுள் யாருன்னா நமக்கு அம்மாவும் அப்பாவுமா இருக்கிறாரு. நம்முடைய எல்லா காரியம் அவரு சந்திப்பாரு. அவருக்கு கூட இருக்கிறது வரை நமக்கு பாதுகாப்பு. இன்னொரு உதாரணம், ஒரு சின்ன காரியம் சொன்னா, ஒரு ஆமை இருக்குது. அந்த ஆமை என்ன செய்வாங்க, ஆமை வந்து ஐயோ எனக்கு மேல ஒரு ஆமைக்கு ஒரு ஓடை இருக்குதுன்னா, இந்த ஓடு இருக்குது எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னா சொல்லுதோ இல்ல, ஆமைக்கு மேல ஒரு ஓடு தான் அதுக்கு பாதுகாப்பு. அதனால இந்த நாட்கள்ல நமக்கு கொஞ்சம் கஷ்டமான சில காரியங்கள் பெற்றோர்கள் சொல்லும் போது, நண்பர்கள் சொல்லும் போது, சில புருஷமார் சொல்லும் போது, சில மனைவிகள் சொல்லும் போது, அம்மா அப்பா சொல்லும் போது, குடும்பத்தார் சொல்லும் போது கஷ்டமா இருக்கும். ஆனா அதை நீங்க பழக்கத்துல கொண்டு வந்துட்டீங்கன்னா அதே உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. அதனால இந்த நாட்கள்ல யாராச்சும் நல்ல அட்வைஸ் பண்ணா, உபதேசம் பண்ணா, கவுன்சிலிங் கொடுத்தா நீங்க அதை ஏற்றுக்கொள்ளுங்க. இவங்க எல்லாம் ஒரு ஆளா, எனக்கா இவங்க சொல்றாங்க, இவங்க எஜுகேட்டட் இல்லையே, இவங்க ஸ்கூலுக்கு கூட போகல, இவங்க அட்வைஸ் எல்லாம் நான் எப்படி கேட்கறது? ஆனா ஸ்கூலுக்கு போகலாட்டியும் உங்களுக்கு தேவையான அநேக காரியங்கள் அவங்கள்ட்ட இருக்கும். ஹல்லேலூயா. அதனால யாரையும் அற்பமா நினைக்க கூடாது. எனக்கு காட்டிலும் என் புருஷனுக்கு அவ்வளவு விவரம் ஒன்றும் இல்லை, அவர் படிப்பு குறவு தான், என் பொண்டாட்டி என்ன காட்டிலும் படிப்பு குறவு, அதுக்கு நான் அவங்க சொன்னதை கீழ்படியா எடுக்கக்கூடாதுன்னு இல்லை. அவங்க என்ன சொன்னாலும் நல்லதை நீங்க எடுத்துக்கிட்டீங்களா? ஹல்லேலூயா. கெட்டதை எடுத்துக்கொள்ளக்கூடாது, நல்லதை எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா எல்லாம் நமக்கு தேவைதான். என்ன பைபிள் சொல்லுதுல, அவர் வசனம் சொல்லுது, இவைகள் எல்லாம் உலகத்தார் தேடுகிறார்கள், இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதா அறிகிறார். எவைகள் உங்களுக்கு தேவை அவருக்கு தெரியும். எந்த நேரத்துல பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கணும், எப்போ இந்த பருப்பு தண்ணி கொடுக்கணும், எப்போ இறைச்சி ஆகாரம் கொடுக்கணும், இப்ப தகப்பன் தாய்க்கு தெரியும். யாரும் சொல்லிக் கொடுக்க அவசியம் இல்லை. நம்ம தாய் தகப்பனுமே தெரியும்னா நம்ம படைத்தவருக்கு என்னெல்லாம் நமக்கு என்ன ஸ்டேஜ்ல என்ன தேவைன்னு நம்ம ஆண்டவர் தெரியாமலா இருக்கும். அதனால கவனமா இருங்க. ஆண்டவர் சமூகத்தில் உண்மையா இருங்க. ஆண்டவர் உங்களுடைய எல்லா தேவையும் சந்திப்பாரு, உங்களை ஆசீர்வதிப்பாரு, உங்களை மேன்மைப்படுத்துவாரு. எந்த நேரத்திலும் உங்களை குறை உள்ளவர்களாக வைக்கவே மாட்டாரு. எல்லாம் ஏற்ற வேலை உங்களுக்கு கொடுக்கப்படும். என்ன அந்த ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிப்போமா? ஜெபம். எங்கள் பரிசுத்த தகப்பனே, இந்த அருமையான வேளையில் இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று பிதாவானவர் அறிந்திருக்கிறார் சொன்னியப்பா. இந்த அருமையான வேலையில எங்களுக்கு எந்த நேரம் எந்த ஸ்டேஜ் என்ன தேவை என்று ஆண்டவர் உலகத்தில் உள்ள தாய் தகப்பன் அறிந்திருக்கும் போது ஆண்டவர் அதை காட்டிலும் மேலானவர் நீர். ஆண்டவர் உமக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லப்பா. ஆண்டவரை இழந்து போன பணத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் மெமரி பவரையும் திருப்பி கொடுக்கிற ஆண்டவர், எங்களுக்கு வேண்டியபடியெல்லாம் நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று வாழ்நாள் முழுவதும் வாக்கு கொடுக்கிற ஆண்டவர், நன்றியோடு மை துதிக்கிறோம் ராஜா. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிற தகப்பன், இந்த நாளிலும் கூட ஆண்டவரே எங்களுக்கு வேண்டியபடியெல்லாம் செய்கிற தகப்பன், எங்களுக்கு என்ன ஸ்டேஜில் என்ன தேவை என்று அறிந்திருக்க தகப்பன், இந்த செய்தியை பார்த்து கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்க்கையிலும் உள்ள ஆண்டவர் உங்களை எல்லா தேவையும் சந்திப்பீராகப்பா. உலகத்தில் உள்ள காரியங்களை தேடி தேடி வாழ்க்கையில் அழுத்து போய் நிற்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அடுத்த ஸ்டேஜ் என்ன செய்ய வேண்டும் என்று வழிவாசலை திறந்து கொடுப்பீராகப்பா. ஆண்டவர் இத்தனை ஆண்டுகள் படித்து எனக்கு வேலை கிடைக்கவில்லையே, ஆண்டவர் என்னுடைய பிள்ளைக்கு சரியான சீட்டு கிடைக்கவில்லையே, என் பிள்ளை மெமரி பவர் இல்லாம கஷ்டப்படுகிறானே இந்த வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, என் மகளுக்கு நான் திருமண வாழ்க்கை ஆண்டவர் நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கல, என் பையனுக்கு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கல, என் வாழ்க்கை தானே இப்படி இருக்கு, என் ஸ்டேஜில் உள்ள எல்லா பிள்ளைகளும் நல்ல வாழ்க்கை கிடைத்து நல்ல ஆண்டவரே எசப்பா வாழ்க்கை துணை கிடைத்து திருமணம் குழந்தை குட்டியா இருக்கிறாங்களே, நான் மட்டும் தனிமையா இருக்கிறேனே,
என்னென்ன சூழ்நிலையில் எப்படி இன்னும் நான் மட்டும் வியாதியோடு இருக்கிறேனே, நான் மட்டும் நஷ்டப்பட்டு இருக்கிறேனே, நான் மட்டும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேனே, என் நினைவில் மட்டும் இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறாமல் இருக்கிறேனே, என்னென்ன சூழ்நிலையில் இந்த ஜனங்கள் மாட்டிக்கொண்டாலும் இந்த தேவ பிள்ளைகள் ஒரு விடுதலை கொடுத்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா.